நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்க எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுனா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க. மீனவர்களை வச்சே நெய்தல் படகட்டுவேன். நீங்க சொல்லவே இல்லையே. ஓ என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் இந்த ஊர்லயே பெரிய கலாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. உடல் தகுதி கல்வி தகுதி பார்க்க மாட்டேன். ரெண்டே தான். நீஞ்ச தெரிஞ்சிருக்கணும், படகோட தெரிஞ்சிருக்கணும், நான் கொடுக்கிற ஆயுதத்தை வச்சு சுட தெரியணும். பயிற்சி கொடுத்து ஏத்திடுவேன் படகு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவன் வந்தான்னு தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கடா. ஏய் எங்களுக்கு ஒரு மரபு தான், சாகிறதுன்னு ஆயிடுச்சு சண்டைட்டு சாவம், சரணிஞ்சு சாகக்கூடாது. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நான் இன்னைக்கு சொன்னா பிரபாகரன் மகனா சொன்னா, என்னைய முதலமைச்சர் நாற்காலியில நீ உட்கார வை. ஓ வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கடா. ஏய் என்ன சீமான் சொன்னா தொட்டு விட்டான்னு காலையில கையெழுத்த போட்டு பதவி விளையிட்டு வீட்டுக்கு போயிருந்தா. மானத்தமிழ பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன். கீழே கீழேயா? ஐயோ ஐயோ. உடல் தகுதி கல்வி தகுதி பார்க்க மாட்டேன். ரெண்டே தான். நீஞ்ச தெரிஞ்சிருக்கணும், படகோட தெரிஞ்சிருக்கணும், நான் கொடுக்கிற ஆயுதத்தை வச்சு சுட தெரியணும். பயிற்சி கொடுத்து ஏத்திடுவேன் படகு. கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி பாரு பாத்துட்டேன். மானத்தமிழ பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து தொட்டா தூக்கம் தெரியும். விளங்குத விளங்குத வந்துட்டாயா வந்துட்டாயா. ஊருக்குள்ள மானத்தமிழ பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன். கதை சொன்னேன் அதை சொன்னேன்னு சொன்னேன். பின்னாடி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகைது. கந்தசாமி காப்பாத்திக்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணிருக்காருன்னா அது தமிழகம் தான். விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் உலகத்துல எங்க இருந்தாலும் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இது பத்தி குரல் கொடுக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். கீழடிக்கு நிதி கொடுத்தது பாஜக அரசு. சரி, அடுத்த ஆண்டே நிதியை நிறுத்தியது யார்? சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? அதிகாரப்பூர்வமான அறிக்கை. கீழடியில் போதிய தடயங்கள் கிடைக்காததால் நாங்கள் கைவிட்டு விட்டு வெளியேறுகிறோம் என்ற தொல்லியல் துறையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இருக்கு. அது உண்மையா? கீழடியில போதிய தடயம் கிடைக்கலையா? எதுக்கு நிறுத்துனீங்க? அப்படி நிதியை நிறுத்தியதுக்கு என்ன காரணம்? முறையான தொல்லியல் ஆய்வுகள், இவர்கள் சொல்கிற இந்த கார்பன் டேட்டிங், இந்த விஷயங்களில் எல்லாவற்றையும் வைத்து செய்கிற பொழுது ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த உண்மை என்னவென்று சொன்னால், இந்த தென்னிந்திய செவ்வியல் மரபு சார்ந்த மரபு என்பது இயற்கை வழிபாட்டை முதன்மைப்படுத்திய மரபு. இந்த மரபில் கடவுள் என்று புராண பின்புலத்தில் வடநாட்டில் பேசப்படுகிற செய்திகள் இல்லாத மரபு. இங்கு புராணிய மரபு சார்ந்த சடங்குகள் என்பவை இல்லை. இதில் கிடைத்த அகழ்வாய்வில் ஒரே ஒரு தரவு கூட இந்த இவர்கள் பேசுகிற இந்த கடவுள், இவர்கள் பேசுகிற வேதகால மரபு, இவர்கள் பேசுகிற ராமாயணம் மகாபாரதம் இவற்றில் பேசுகிற செய்திகள், இப்படியான எந்த தரவுகளும் இல்லாத ஒரு தனித்த தென்னிந்திய, அதாவது நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்விலக்கிய மரபுகளிலே பேசப்படுகிற இயற்கையை வழிபடுகிற ஒரு மரபுசான் தென்னிந்திய வாழ்க்கை மரபு என்பதை கீழடி நமக்கு சொல்கிறது. தேவையில்லாம அதுக்கு ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்டகாய இதை இந்த வட இந்திய தொல்லியல் துறை, அந்த துறை ஒத்துக்கொள்ளாது. ஏனென்று சொன்னால், அவருடைய தொல்லியல் ஆய்வுகளில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜடாயு பறந்து போன பொழுது எந்த இடத்தில் அந்த ரெக்கையை வெட்டினார்கள், அந்த ரெக்கை எங்கே விழுந்தது, அது இன்னும் இருக்கிறதா என்று தொல்லியலில் ஆய்வு செய்கிறார்கள். அதை போல ராமன் கடலில் கட்டிய அந்த பாலம் எங்கே இருக்கிறது என்பதை தேடுகிறார்கள். சீதை எந்த இடத்தில் நடந்து போனால் என்பதை ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். சீதையை மீட்க ராமன் கட்டிய பாலம் உண்மையானால் சீதையை கடத்து முப்பாட்டன் ராவணன் கட்டிய பாலம் எங்கே? ராவணன் பறந்து வந்திருந்தால் பறந்து வந்த ராவணன் கடவுளா, அல்லது பறக்க முடியாத ராமன் கடவுளா? நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. எனக்கும் தெரியும்டா. வட இந்திய தொல்லியல் துறை முழுக்க 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 ஒரு புராணிய, எந்த அறிவியல் பூர்வமான மரபுகள் இல்லாமல் ஆய்வு செய்து கொண்டிருப்பதற்கு நேர் எதிரான மரபை கொண்டது தென்னிந்திய தமிழக தொல்லியல் துறை. மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு அந்த பரிணாம வளர்ச்சி கட்டங்களை அடிப்படையாக கொண்டது. இதையும் இந்திய தொல்லியல் துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உலகத்தில் எங்கே இருந்தாலும்
தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இது பத்தி குரல் கொடுக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். வெக்கமல்ல நீ வந்து இங்க உட்கார்ந்துருக்க, இதுல கண்ணாடி வேற உன் மண்டைக்கு. விலைவாசி உயர்வு, இந்த திமுக அரசாங்கம் மக்களை பிழிந்தெடுத்திருக்கிறார்கள். பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. கேஸ் சிலிண்டருக்காக 2013-14 கேஸ் சிலிண்டரோட விலை என்ன இருந்தது? 380 ரூபாய். அப்போ 380 ரூபாய், அவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ அதிகமா இருக்கு, அவ்வளோ உயர்ந்திருக்கு. மக்களோட வலி அவங்களுக்கு தெரியவே தெரியாத சொல்லிட்டு தெருவா இதே மினிஸ்டர்ஸ் வந்து கேஸ் சிலிண்டர் மடியில வச்சுட்டு போராட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு கேஸ் விலை என்ன இருக்கு? இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. அதனால புதிய ஆட்சி வந்த உடனே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கிலேயே வைக்கப்படும். 2016 ஜெயலலிதா அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சுமத்தப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தில் அவர் என்ன விஷயங்களை அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் நிறைவேற்றல. அதையெல்லாம் நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய புதிய அறிவிப்புகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும். கடந்த காலத்தில் அவர் சொன்ன எதையுமே நிறைவேற்றவில்லை. 10வது மாணவர்களுக்கும் 12ஆம் மாணவர்களுக்கும் இலவச இணைய வசதியுடன் கூடிய லேப்டாப் தரதா சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாருன்ற தகவலை சொல்லணும். 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்போவதாக ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. எத்தனை லட்சம் பேருக்கு அப்படி வீடு கொடுத்தாங்கன்னு சொல்லணும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன் என்று ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சிருந்தாங்க. அம்மையார் பேர்ல ஆட்சி நடத்தினதாக சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எத்தனை குடும்பங்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு அந்த விவரங்கள்லாம் அவர் வந்து சொல்லவே இல்லை. தமிழகத்திற்கு பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார். இன்னும் ஜல்ஜீவனுக்கான வர வேண்டிய 3000 கோடி வரலீங்க. ஜிஎஸ்டி வரி பகிர்வு வர கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி வந்து ஒன்றிய அரசுக்கு நம்மளுக்கு வரல. அது எல்லாத்துக்கு மேல 100 நாள் வேலைக்கு நிலுவை பணம் வரல. இதெல்லாம் திருப்பி வாங்கினாலே கிட்டத்தட்ட அது ஒரு 2 லட்சத்தி 2,03,000 சொச்சம் கோடி இருக்கு. 2024-25 ஆண்டுல பாஜக தன்னுடைய வருமானம் என்று எவ்வளவு அறிவிச்சிருக்கு தெரியுமா? பழைய தேர்தல் பாண்டுக்குள்ள கூட போகல. 2024-25 போன வருஷம் அதனுடைய வருமானம் 6,785 கோடி ரூபாய். யார் கொடுத்தது? இவங்களுக்கு மொய் எழுதுனது யாரு? பெரும் பெரும் முதலாளிகள். அவங்க ஏன் தெரியுமா மொய் எழுதுனாங்க? அவங்களுக்கு மோடி அரசு எதிர்மொழி பண்ணியிருக்கு. எப்படி? இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வித்து அதுல இவங்களுக்கு ஐயா எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துரு, நீ இவ்வளவு சகாய விலையில வாங்கிக்கன்னு சொல்லி ஒரு வருஷம் மட்டும் 6,785 கோடி ரூபாய் வசூல் பண்ண தேச விரோத கட்சி பாஜக. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. டெவலப்மெண்ட் நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனா டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா சிங்க ஐபிஎஸ் தெரிஞ்சு அடுத்த நாளே பல்ல பிடிக்கிட்டோம். சஸ்பெண்ட் பண்ண தலைவர் திமுக. ஆனா எடப்பாடி பழனிசாமி குட்கா வியாபாரி, டிஜிபி, சிட்டி கமிஷனர், விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் குட்கா வியாபாரம் பண்ற மாதிரி கடத்தல் தொழிலே பண்ணாங்க தமிழ்நாட்டில். ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போய் யாரையாவது ஒரு பொண்ணு தொட்டு பாருங்க, தூக்க போடுறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். தனியா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறா. என்ன தீர்மானம்? இனிமேல் எவனாவது கற்பழிச்சானா அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை, அது கிடையாதுடா, தூக்கு தண்டனை நிறைவேற்று. அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய தலைவர் மு க ஸ்டாலின். டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது, 70 வயசு பொம்பளையிலே ரோட்ல விடுறது. அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவில் 100 பேர் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்றால் 43 பெண்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிற பொழுது அப்ப பாதுகாப்பு இல்லாமல் தான் வேலைக்கு போறாங்களா? பாதுகாப்பு இல்லாமல் தான் 1 கோடி பெண்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இவ்வளவு பேர் பெண்கள் கல்லூரிக்கு படிக்க போறாங்களா? லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போறாங்களா? இந்தியாவினுடைய நான் கேட்கிறேன் உங்களை, என்ன சொல்றேன், ஐசோலேட்டட் இன்ஸ்டன்ட் 4 சொல்லிட்டு நீங்க குட்டிச்சோறாக்க பாக்குறீங்க. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. அந்த பெண்கள் பாதுகாப்பை சொல்வதற்கு பாஜக எந்த உரிமை இருக்கு? மணிப்பூர் நிலைமை என்ன? மணிப்பூர்ல பாஜக நிலைமை என்ன? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்களா? காஷ்மீர்ல ஒரு 10 வயசு பெண்ணை கோவில் கருவறையில் வைத்து
மாற்றி மாற்றி பாலியல் பலாத்காரம் செய்து குத்துயிர் கொல்லுயிரமாக ரத்தமாக சதையும் நாகையும் அறுத்து அந்த இடத்துல போட்டதுல அதுக்கு யார் காரணம்? என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்திலே ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்திலும் 2021 சுமார் 4,85,000 கோடி தான் கடன். 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்ற சாதனை படைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடுகள், வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும். நாப்பா வெறுப்பேத்துகிறாயா? சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 21 இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த 4,80,300 5 லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க. இன்னைக்கு 9,29,000 கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 4வது தேர்வரில் 93% தான். இப்ப பாருங்க, 108% கடன் யார் வளர்த்தது? 128 அதிகமா, 93 அதிகமா? சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். சொல்லு. இங்க நடந்த சோதனையை தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றாரு. எந்த அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி யார் காலிலே விழுந்து பதவி வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி இன்னும் சாவாம என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. சொல்லிட்டாருமா எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, வெகு விரைவில் அதையும் பண்ணிடுவாரு. இப்போ சமீபத்தில் என்ன தெரியுமா சொல்றாரு? பால் டாயில் குடிச்சிட்டு போறான்னு பேசிட்டே இருக்கிறாரு. இனிமே ஒரு எடப்பாடி பழனிசாமி இல்ல, பால் டாயில் பழனிசாமி. ஏன் அப்படி சொல்றாரு எனக்கு தெரியல. குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. அதிமுக அந்த காலத்துல எட்டப்பன் ஒருத்தர் இருந்தாங்க. அரசர் காலத்துல எட்டப். அப்படிப்பட்ட எட்டப்பர் துரோகிகள் அதிமுக இருந்து துடைத்தெறிக்கப்பட்டது. அதிமுக தான் துடைத்தெறிஞ்சிருக்கிறோம். இப்ப அதிமுக புனிதமா இருக்குது. அதிமுக யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ அத்தனையும் இன்றைக்கு ஆண்டவருடைய அருளால, இருவரும் தலைவருடைய ஆட்சியால துடைத்தெறிக்கப்பட்டது. எடப்பாடி, நீனும் சாவலையா? சாவலையாவா? ஜெயலலிதா அவர்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் OPS அவர்கள். இன்னைக்கு அதிமுகல அவருக்கும் இடம் இல்ல. தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும்னு அவர் நம்மோடு வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தோடு முதலமைச்சர் ஆனாரு. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கே கட்சியில இடம் இல்லைன்ட்டாரு. உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போக்கா அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.